நம்ம ஃபைல் மேனேஜரில் இருக்க இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசரில் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு ரீசெண்டாக தாங்க தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் சூப்பர், இல்லைன்னா தெரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர், பட் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணுறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு. அது எப்படிங்கிறது பார்த்துலாம். ரொம்ப சிம்பிள் தான். அது கூகுள் குரோம் தான் கிடையாது, என்ன ப்ரௌசர் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம டிரைவ் இருக்கும், நம்மளோட சிஸ்டமில் என்னென்ன டிரைவ் இருக்குங்கிறத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எண்டில் திஸ் பிசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன டிரைவ் இருக்குங்கிறது நமக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு சில யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கை வந்து மல்டிபிள் டிஸ்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து டிரைவ் என்னென்ன டிரைவ் இங்கே பார்த்துட்டு சிம்பிளாக என்ன ப்ரௌசரோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் சி டிரைவை ஓப்பன் பண்ணோம்னா ஜஸ்ட்டு C: ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் இந்த ஸ்லாஷ் போட்டுட்டு என்ட்ரு பண்ணோம்னா அப்படியே சி டிரைவில் இருக்க எல்லா ஃபோல்டரும் வந்துடும். இப்போது டி டிரைவ் இருக்குன்னா டீன்னு போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா டி டிரைவில் இருக்கிறதுலாம் வந்துடும். இப்போது ஒரு சில சிஸ்டமில் நீங்கள் மல்டிபிள் டிரைவ் வச்சுருக்கீங்கன்னா என்னென்ன இப்போ என்னோடதில் 2 டிரைவ் தான் இருந்தது, அதனால் வந்து நான் ஈன்னு போட்டு பார்த்தேன், வரல. ஸோ சிம்பிள் தான். இப்போ வந்து C: சிம்பிள் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் இதில் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து சப்தனை விண்டோ ஓப்பன் பண்ணி தேடுறதுக்கு நீங்கள் நியூ டேபாக இங்கே வச்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நேவிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுன்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். பட் ஒன்று என்னென்னா இந்த மாதிரி நார்மல் ஃபோல்டர், அதாவது லோக்கல் ஃபோல்டரில் ஃபைல் மேனேஜரில் நமக்கு இந்த எக்ஸல் இப்படி நான் ஓப்பன் பண்ணால் டபுள் கிளிக் பண்ணேன்னா சிம்பிளாக ஓப்பன் ஆகிடும். பட் இதில் வந்து எப்படின்னா, அதாவது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணும்போது இப்போ நான் இந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணுன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இது நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் ஃபைலை இங்கே ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ஏற்கனவே லோக்கலில் இருந்தாலும் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது டவுன்லோட் ஆகிட்டு தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த பர்பஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது, பட் வியூ பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஃபைலில் நான் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் சிம்பிளாக இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, நம்ம லோக்கல் ஃபோல்டர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச் பாரில் அப்படியே அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அந்த பாத்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரௌசரில் நம்ம டிரைவை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு வியூக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.